ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று தினத்தில் கூட நாம் மரணத்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் உணர்த்தினபடி யாக்கோபு எழுதின நிருபத்தில் நாம் ஒரு சில வசனங்களை 1வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்டிருந்தோம். தொடர்ச்சியாக இந்த நாளிலும் அரை மணி நேரம் நித்திய ஜீவனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி நான் துவங்கினதல்ல, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி இதை துவங்கி ஏறக்குறைய 4 வருஷங்களாகிறது. தொடர்ச்சியாய் நித்தியத்தை குறித்து ஏராளமான காரியங்களை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே தேவனோடு இணைந்து வாழவும் தேவனுக்காக வாழவும் நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால் கர்த்தர் தம்முடைய பிரசன்னங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. நவம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலையில் நாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் சீக்கிரமாய் நிறைவேறி முடிய போகிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறதையே உங்களுக்கு நான் பேசும்படி அவரே எனக்கு பலன் தருகிறார். அவரே என் மூலியமாய் உங்களோடு கூட பேசுகிறார். எனவே தேவனோடு இணைந்து வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எல்லாம் நிறைவேறப் போகிறது. கேட்டியின் மகனாகிய அந்தி கிறிஸ்து வெளிப்படும் நாளுக்கு முன்னே நாம் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அவன் வெளிப்படக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்கிறது. அதுக்கான எல்லா காரியமும் உலகத்தில் செயல்பட வேண்டிய எல்லா திட்டங்களும் செயல்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்களானால் நேற்று மாலை 6:55க்கு ரெட் ஃபோர்ட் இடத்துல டெல்லியில் மெட்ரோ ஸ்டேஷன் அந்த பகுதியில் சில காரியங்கள் வெடித்து செதறி பரிதாபமாய் பல பேர் உயிரிழந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று அது லைவாக நான் மரணத்தை நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன பிறகு அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது 10 பேர் சொன்னாங்க, 11 பேர் சொன்னாங்க, ஆனால் 8 பேருன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சிதறப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் 20 பேருக்கு மேலே காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது எதுக்கு என்று சொல்லி இன்றைக்கி நாள் முழுவதும் அவைகள் பேசப்பட்டு வருகிறது. அப்போ இவைகளெல்லாம் பல இடங்களில் நடக்கும் என்பதற்காக அலர்ட்டில் பல இடங்களை வைத்திருக்கிறதாக நியூஸில் சொல்லப்படுகிறார்கள். எனவே கடைசி மணி நேரத்தில் நடக்க வேண்டிய எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷர்கள் பயத்தோடு அச்சுறுத்தலோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை நம்பி வாழுகிற நாம் அவரே பின்பற்ற நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய கிருபையின் பிரசன்னங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்ல மாட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். எனவே இந்த உலக வாழ்க்கை நமக்கு தற்காலிகமானது. இந்த உலகத்தில் எப்போ வேணாலும் முடிந்து போகலாம். சில பேருடைய மரணங்களை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். இன்றைக்கு கூட ஒரு மரணத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நேற்று இரவு நல்லா இருந்தாங்க, காலையில் மரித்து போனாங்க. எதுக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். நாங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொண்டே இருந்தோம். அவர் வழியிலேயே மரித்து போனார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பு தான் நேரிடுகிறதை கவனியுங்கள். ஆகையால் தான் சொல்லுகிறேன், இந்த உலக வாழ்க்கை, இந்த மாம்ச வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல. இது எப்போ வேணாலும் முடிந்து போகலாம். என் வாழ்க்கையும் முடியலாம், உங்கள் வாழ்க்கையும் முடியலாம். அது எந்த நேரத்தில் வேணாலும் முடிந்து போகலாம். அந்த முடிகிற நேரத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் நாம் கிறிஸ்துவோடு கூட நித்திய காலமாய் வாசம் பண்ண முடியும். அப்படி இல்லையெனால் வாசம் பண்ண முடியாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் அவன் மரித்த உடனே ஆவி தேவனிடத்தில் திரும்புகிறது. மாம்சத்தை 24 மணி நேரமோ எவ்வளோ நேரமோ வைத்திருந்து கொண்டு போய் மண்ணினால் உருவாக்கப்பட்ட மாம்சத்தை மண்ணுக்கே ஒப்பு கொடுத்து அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு கடமை வந்து விடுகிறார்கள். அதுவும் 6 அடி கீழே அடக்கம் செய்யணும். காரணம், அந்த நாற்றம் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த மண் அதை அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு 6 அடி கீழே அது என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதுக்கு தான் 6 அடி பள்ளம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வைத்து அடக்கம் பண்ணிவிட்டு அழக்கூடியவர்கள், ரொம்ப நெருங்கினவர்களெல்லாம் ரொம்ப நேரம் அழகி அவங்க உக்காந்தா கூட கொஞ்சம் நேரம் உக்காந்து இருந்து அதுக்கப்புறமா எழுந்து வீட்டுக்கு வந்து தான் தீருவாங்க. அதனால் இவைகளெல்லாம் அப்படி முடிக்குது. ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் மரித்தால் பரதேசியில் கிறிஸ்து வெளிப்படும் நாளுக்கு முன்னே அவர்கள் மரித்து போனால், நாம் மரித்து போனால் பரதேசியில் இலைப்பாரி கொண்டிருப்போம். இயேசு வரும்போது அந்த எக்கால சத்தத்தோடு கூட வந்து நம்முடைய சரீரங்களை தரித்து மறுரூபமாக்கப்பட்டு
பின்பு உயிரோடு கூட இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த நாட்களில் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாண வீட்டின் விருந்தில் நாம் அந்த இடத்துல 7 வருஷம் பங்கு பெற்றிருப்போம் என்பதை வேதத்தில் நாம் துல்லியமாய் வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவர் தமக்குரியவர்களை சேர்த்து கொண்டே வருகிறார். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தன்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறாங்களோ, விரும்புகிறாங்களோ, அவங்களெல்லாம் கர்த்தர் பலப்படுத்தி கொண்டு தான் வருகிறார். எல்லா தீய வழிகளுக்கு விலகி காக்கிறார். ஏன்னா இந்த உலகம் தீய சக்தியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. சத்துரு பலவிதமான தந்திரங்களை உலகத்துக்குள் கொண்டு வந்து பலரை அவன் சேதப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று சொல்லி அவன் மிகுந்த தீவிரமாய் செயல்படுகிறான் என்பதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒருவேளை அவன் அந்த உபத்திரவ காலம் அவபத்திரவ காலத்தில் அவன் அதிகமாக எப்படி செயல்பட்டாலும் இப்போதும் எவனை விழுங்கி விடலாம் என்ற நோக்கத்தோடு கூட அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். எனவே அவன் வீசுகிற கண்ணிகளுக்கு நீங்கள் இரையாகாதபடி, நித்தியத்தை கொண்டு போய் அவனோடு கூட அந்த அக்கினி கடலிலே தள்ளப்படாதபடி நித்திய ஜீவனிலே பங்கு பெறக்கூடியவர்களாய் நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டுமானால் இயேசு போதித்திருக்கிற வசனங்களை செவி கொடுத்து கேட்பது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி வாழக்கூடியவர்களாய் நாம் இருக்கும் போது அவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்லவும் மாட்டார், அவர் மனம் மாறவும் மாட்டார், அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவும் மாட்டார். எனவே தேவனோடு இணைந்து வாழ, தேவனுக்காக வாழ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது உண்மையாகவே அவர் தம்முடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு அவரே உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போது நீங்கள் பார்ப்பீர்களானால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட ஒரு பகுதி 22லேருந்து 30 வரைக்கும் ஒரு பகுதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பகுதியில் கூட நம்ம எல்லாவற்றையும் வாசிக்க போவதில்லை. இயேசு அந்த இடத்துல 27ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறதை பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை 26லேருந்தே வாசித்தா கூட நலமாக இருக்கும் என்பதை நான் யோசிக்கிறேன். ஆனால் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சிக்கு ஒரு முகாந்தரமான ஒரு வசனம், எப்படி மாரநாத்தாக்கு எப்படி லூக்கா 21:36 வாசிக்கிறோமோ, இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் எப்போதும் ஒரு வசனத்தை நான் வாசிப்பது உண்டு. அது யோவான் 3:16. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை யோவான் 3:16 நமக்கு தெளிவாய் துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த முக்கியமான காரணமே இந்த உலக வாழ்க்கையில் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும் என்ற நோக்கத்தில் இல்லை, நித்திய ஜீவனில் பங்கு பெற வேண்டும். இந்த உலகத்தில் உயர்த்தப்படுவது பெரிய விஷயம் இல்லை. இந்த உலகத்தின் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம். அதில் உயர்ந்து வாழ்வதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த உயர்வு வந்த உடனே தேவனை மறந்து போகுமா இல்லையா என்பதை அவருக்கு ஒண்டி தான் தெரியும். ஏன்னா சில பேர் உயர்த்தப்படாதே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? சில பேர் இந்த உலக ஆசீர்வாதம் அதிகம் இல்லாமல் கஷ்டத்தின் பாடலிலே கடந்து வந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரோடு இருப்பாங்க, ஆலயங்களுக்கு போவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க. ஆனால் போராட்டங்கள் நடுவிலே கடந்து போவாங்க. ஏன்னா ஒரு வேளை அவங்களுக்கு ஆண்டவர் அதிகமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவங்க இறுதியாய் மாறி அந்த ஐஸ்வர்யத்துக்கு நேராக ஓடி போனால் இந்த உலக வாழ்க்கையோடு அவங்க வாழ்க்கை முடிந்து போகும், நித்திய அக்கனியில் தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று தேவன் நிர்ணயித்திருந்தால் அவங்கள அந்த போராட்டத்தை நடுவிலே கொண்டு வந்து அந்த ஓட்டத்தை முடிக்க அவர் இரக்கம் பாராட்டுவார். ஏன்னா முக்கியம் எது அப்படின்னா நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். இந்த உலகத்திலே முக்கியமானது எது? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தான் இயேசு நமக்கு ஏராளமான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறதை நமக்கு எழுதி கொண்டு வந்து நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கையை செவி கொடுத்து வசனத்தின்படியே நடக்க நீங்கள் கவனமாக இருப்பீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் வரை வாசிக்கிற ஒவ்வொரு காரியமும் கவனித்து நன்மையானதை பின்பற்றி தீமையானதை விட்டு விலகி தேவனோடு கூட நடக்க நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது உண்மையாகவே இந்த உலகத்தில்
இருக்கிற வரையிலும் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடிந்த உடனே அவரோடு கூட இணைக்கப்படக்கூடிய பிள்ளைகளாய் பரதேசில கர்த்தர் சேர்த்து வைப்பார். எனவே தேவனோடு கூட நடக்கவும் தேவனோடு கூட வாழவும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இப்போ இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று இன்னொரு முறை நாம் கேட்க போகிறோம். அந்த வசனத்தை நாம் கேட்கலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் ஏன்னா நீங்க அந்த மந்தையில சேர்க்கப்படலை. கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசுவின் மந்தையில் இருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. ஊழியம் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே இயேசுவை பின்பற்றுகிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. சர்ச்சுக்கு போகக்கூடிய எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள தான் வாழ்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. யார் வாழ்கிறார்கள் யார் வாழவில்லை என்பதை கர்த்தர் தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார், மனிதர்கள் அல்ல. சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸ் முக்கியம் அல்ல. உன் இருதயம் தேவனை தொழுது கொள்கிறதா என்பது முக்கியம். உன் இருதயம் தேவன் மீது வாஞ்சிக்கிறதா என்பது முக்கியம். நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்களா என்பதை கவனித்து பார்ப்பது ரொம்ப முக்கியம். தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தினால் உங்களை நிரப்பி அற்புதமான பாதையில் அவரே வழிநடத்துவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவாக்கக்கூடியவர் அவர்தான். தம்முடைய மகிமையின் பிரசனத்தினால் நிரப்பக்கூடியவர் அவர்தான். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் அவர்தான். சாத்தான் கொண்டு வருகிற தந்திரங்களுக்கெல்லாம் விலகி காக்கிறவர் அவர்தான். தம்முடைய பிரசனத்தினால் மூடி மறித்து இந்த உலக வாழ்க்கையை ஜெயத்தோடு வாழ வைக்கிறவர் அவர்தான். இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்ற வேண்டுமானால் நீங்கள் அந்த மந்தையில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். மீண்டுமா சொல்லுகிறேன், சபையில் சேர்க்கப்பட்டால் மந்தையில் சேர்க்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. மந்தையில் சேர்க்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை அடுத்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. மந்தையில் சேர்க்கப்பட்டால் இயேசு என்ன சொன்னாரோ அதன்படியே நடப்பதுக்கு நாம் கவனமாக இருப்போம். அப்படின்னா பொறாமைப்படக்கூடிய எண்ணங்கள் வந்தாலும் அது தேவனுக்கு பிரியம் இல்லை, அதனால் விலகி போகணும். இச்சைகள் நம்மை பின்பற்றினாலும் உலக மாம்ச இச்சைகள். இன்றைக்கி பாருங்கள், நியூஸில் பல காரியத்தை வாசிக்கிறேன். இந்த மாதத்தில் போன வாரத்தில் எல்லா ஜனமும் சேர்ந்து, பெற்றோர்கள் எதிர்த்தாலும் நிறையா ஜனங்கள் சேர்ந்து 2 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க கோவில்களில். இன்றைக்கி உலகம் எப்படி போய் கொண்டு இருக்கிறது பாருங்கள். இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதெல்லாம் ஆரம்பித்து பல இடங்களில் நடக்க ஆரம்பித்து விட்டது. பல தேசங்களில் ஆரம்பித்த காரியம் இப்போ நம்ம தேசத்தில் தொடங்க ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா உலகம் முழுவதும் எப்படியாகிலும் தன் வசப்படுத்த வேண்டும் என்று சாத்தான் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். வசப்படுத்த வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும். அதனால தான் அந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். நிறைய காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு தமிழ்நாடு பகுதியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்னது பப்ளிக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறது எங்கே அப்படின்னாக்கா நார்த் இந்தியாவில். தமிழ்நாட்டில் கல்யாணம் ஆன ஒரு பெண் குழந்தை பிறந்து, அதாவது அந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா, ரொம்ப நாள் தவம் இருந்து ஒரு குழந்தையை கேட்டு பெற்றெடுத்தார்கள். ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாராம். அந்த பிள்ளை 4 மாதம் நினைக்கிறேன் வளர்ந்து கொண்டு வருகிற நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் மரித்திருக்கிறத அவங்க தெரியப்படுத்துகிறாங்க தன் கணவனுக்கு. கணவன் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா பிள்ளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் பிள்ளை மரித்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியாமல் ரொம்ப மிகுந்த வேதனை, எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொண்டு வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கி அவங்க தோட்டத்திலே அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்றத சமூக வலைத்தளங்களில் நான் பார்த்தேன். அடக்கம் பண்ணிட்ட பிறகு மனைவி எண்ணக்கூடியவள் தான் டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்கணும். ஆனால் கணவன் டிப்ரெஷனில் இருக்கிறாரு, மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் முதல் கொண்டே ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நடவுட பாவனையெல்லாம் கணவன் நோட் பண்ணிகிட்டே வராரு. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலெல்லாம் எடுத்து அவர் ஆராய்ந்து பார்த்தபோது
அவளுக்கு இன்னொரு பெண்ணோடு கூட சம்பந்தம் வைத்துக்கொண்டு உடல் உறவு கொண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவள் செயல்பட்டு அவளுடைய வார்த்தை அவளோடு கூட சுகபோகமாய் வாழ்வதற்காக இந்த பிள்ளை அடிக்கடி அழுது அவங்கள வேதனைப்படுத்துதான். அதனால் அவள் சொன்ன ஆலோசனையின் பிரகாரம் பாலில் விஷம் வச்சு கொண்டுட்டான். இன்றைக்கி அவைகளெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி கடைசியில் மாட்டிக்கின்னு அவங்க உள்ளே போயிருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த சிறு குழந்தை மரித்து போனது. இதுதான் இன்றைக்கி உலகம். கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல், பயமே இல்லாமல், சரீர இச்சைக்காக இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதாய் ஒவ்வொரு நாளும் வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே சகோதரனே, மிகுந்த கவனமாய் எச்சரிக்கையாய், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்துவோம். உலகத்தில் பிறந்துட்டோம். நம்ம பிறந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த ஒரே ஒரு முகாந்தரம் தான் ஆண்டவர் நமக்கு தந்திருப்பது. அப்படின்னா நாம் துதித்து கொண்டே இருக்கணும், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். நமக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். நம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மந்தையில் அவர்கள் இராதபடியால் அவர்கள் ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியால் நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். யார் விசுவாசியாமல் இருப்பார்கள்? அந்த மந்தையில் சேர்க்கப்படாதவர்கள். திரும்ப சொல்கிற மந்தை என்பது நாம் போகிற சபையோ திருசபையோ அல்ல, தேவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. நாம் தேவனோடு இணைந்து வாழ்ந்தால் பரிசுத்த ஆவி நடத்துகிறபடி இந்த உலக வாழ்க்கையில் நடந்து நாம் முன்னேறி கடந்து போக முடியும். சபை கூடி வருவது நல்லது என்பது தான் வேதம் சொல்லுகிறது. அதனால் சபைக்கு வந்தவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள் என்பது அர்த்தமல்ல. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை அடுத்த வசனத்தில் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. My sheep hear my voice and I know them and they follow me. யாரெல்லாம் என்னை பின்தொடர்கிறார்களோ அவர்கள் தான் என் சத்தத்தை கேட்கிறார்கள். அப்போ நீங்கள் பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை பின்பற்றுகிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் you have to keep following Jesus. Following in sense the word which he has written, the gospel which has been given to us, the epistles which has been written by the saints who followed Jesus in the first century. முதலாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜனங்கள், பின்பற்றினவர்கள் எழுதியிருக்கிற நிருபங்களை கை கொண்டு, அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கலாம், பேதுருவா இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், யூதாவா இருக்கலாம், யோவானா இருக்கலாம், லூக்காவா இருக்கலாம், மார்க்கா இருக்கலாம், இவர்கள் எல்லாம் எழுதியிருக்கிற மத்தேயுவா இருக்கலாம், இவங்கெல்லாம் எழுதியிருக்கிற இந்த நிருபங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் ஆகையால் எழுதுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆணித்தரமாய் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்படின்னா என்ன? நான் கிறிஸ்துவை பின்பற்றி போகிறேன், நீயும் அதே போல கிறிஸ்துவை பின்பற்றி வா. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். மனிதர்கள் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. பேசுகிற நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லை. என்னை உபயோகப்படுத்துகிற இயேசு தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். என்னை குப்பையிலிருந்து தேர்ந்து எடுத்து தூக்கி எடுத்து இரத்தத்தினால் கழுவி விலகி போன நேரத்திலெல்லாம் கூட வந்து என்னை உணர்த்தி கண்டித்து ஆலோசனை தந்து வழிகாட்டி இவ்வளோ தூரம் என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னை பாதுகாத்து தீமைகளுக்கெல்லாம் விலகி காத்து போகும்போது வரும்போது பாதுகாத்து என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறாரே, அவரை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு சமூக வலைத்தளங்களிலே யாரோ ஒரு ஊழியக்காரர்கள் என்னையா இருக்கலாம், வேற ஊழியக்காரர்களாக இருக்கலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நாங்கள் சொல்லுகிற இயேசுவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவர்தான் உண்மை உள்ளவர், அவர்தான் உத்தமம் உள்ளவர், அவர்தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், அவர்தான் குறைகளை நிறைவாக்குகிறவர், அவர்தான் உன் தீமையை நன்மையாக்க முடியும், அவர்தான் தெளிவான பாதையில் உங்களை நடத்த முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கேற்ற வாழ்க்கை, இயேசு என்ன உபதேசித்தாரோ அதை நடப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதை பிடிக்காத சாத்தான் பல கலைகளை கொண்டு வருவான். மந்தையில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே, நானும் உம்முடைய மந்தையில் நிற்கிறேன் என்று சொல்லு.
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே உன் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்புக்கொடு. இயேசுவோட பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சி கூட 7 மணிக்கு உங்களுக்கு வழங்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன? 10 நிமிஷம் வசனத்தை விதைத்து அந்த நாளை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பதற்காக. தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து தேவனுடைய வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மிகுந்த கவனமாய் மிகுந்த தெளிவாய் தேவனோடு கூட நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோமானால் உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான விதத்தில் நடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுக்காக வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். தீய வழிகளை விட்டு விலகுங்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின்தொடரும். நான் அதை தெரிந்து வைத்திருக்கிறேன், அவைகள் என்னை பின்தொடரும். அப்போ இயேசுவை பின்தொடர்ந்தால்தான் நித்திய வாழ்க்கையை சுதந்திரிக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். வெகு சீக்கிரத்தில் முடிய போது பயங்கரமான பூகம்பங்கள் உலகம் எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் அதிகமாய் நடைபெறப் போகிறது. இயற்கை பேரழிவுகள் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அதிகமாய் நடக்கப் போகிறது. யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அதிகமாய் நடக்கப் போகிறது. பஞ்சங்கள் தேசத்தில் ஏற்பட்டு பல தேசங்களை அவர்களை பசியினாலே துடித்து மரித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பஞ்சம் பெருகப் போகிறது. இவைகளெல்லாம் உலகத்தில் அதிகரிப்பதற்கு முன்பதாய் நீ தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாயானால் பைபிள் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடக்கூடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனை பின்பற்றுவதுக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? சற்று யோசித்துப்பார். கிறிஸ்துவ பேரை வச்சிருக்கலாம், நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், பந்தியிலே பங்கு கொள்ளலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசம பங்கம் கொடுக்கலாம், உபவாச கூட்டங்களில் பங்கு பெறலாம், எல்லா இடங்களும் கடந்து போய் இயேசுவை கூடுமான அளவுக்கு சொல்லலாம். ஆனால் நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிறாயா என்பதை யோசித்துப்பார். If you follow him, you are going to inherit the eternal life. நீ அவரை பின்பற்றினார் நித்திய வாழ்வுக்குள்ள வரப்போகிறாய். அப்படி பின்பற்றவில்லையானால் ஒருவேளை மடிந்து போனீனா அதுக்குள்ள நரகத்தில் வைக்கப்பட்டு ஆக்கணி தீர்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டு அக்கினி கடலில் தள்ளப்பட போகிறாய். நீ கை கொண்டு வாழ்ந்தால் மரித்தாலும் பரதேசில இளைப்பாரி கிறிஸ்துவோடு கூட மேகத்தின் நடுவில் அவர் வரும்போது வந்து சரீரத்தை தரித்து மறுரூபமாக்கப்பட்டு பின்பு உயிரோடு கூட இருக்கக்கூடிய அந்த நாட்களிலும் மறுரூபமாக்கப்பட்டு அந்த மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். இதுக்கு நீ பாத்திரவானாக இருக்க போகிறாயா என்பதை சற்று யோசித்துப்பார். நீ மந்தைக்கு ஒப்பு கொடுத்தினா ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன்றார். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்க நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின்பற்றும் என்பதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் 28 வசனத்தில், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். மந்தையில் சேர்க்கப்படணும், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவரை பின்தொடரணும், ஃபாலோ பண்ணணும். அப்போது நித்திய ஜீவனை கொடுக்குறாராம். அப்போ இதெல்லாம் செய்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறதுனா என்ன, ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதுனா என்ன? அவர் சொல்லியிருக்கிற உபதேசத்தை கை கொண்டு நடப்பது, அதன்படியே வாழ்வது. இன்றைக்கி உலகத்தில் யாரையோ ஒருத்தனை ஃபாலோ பண்ணுகிறவன்லாம் அவன் பேட்டர்னுக்கு மாறி போகிறான். அவன் ஏற்கட்டு, அவன் போடுற துணி, அவன் பண்ணுற ஸ்டைல் எல்லாம் இந்த உலகத்தை யாரையோ அவன் பின்தொடர்ந்து போகிறது போல அவனை பார்த்தவொன்னே கண்டுபிடிக்க முடியும் இவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை. நம்மளை பார்த்தவொன்னே கண்டுபிடிக்கணும் நாம் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை. நம்ம சுவாபங்கள், நம்முடைய வார்த்தை, நம்முடைய பார்வை அவைகளை காண்பிக்க வேண்டும். தேவனுக்கேற்ற செயல்முறை, தேவனுக்கேற்ற வாழ்க்கை. அப்படி நாம் வாழ ஆரம்பித்தால் தான் கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் தெளிவான விதத்தில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. அப்ப நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. நித்திய ஜீவனை கொடுத்த பிறகும் நீ கெட்டு போக போவதே இல்லை. அதான் சொல்கிறேன்னு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நாம் இந்த உலக வாழ்க்கையை ஜெயமாக முடிப்பது. பிறந்துட்டோம். இப்போ நான் கூட பாருங்கள், என் மரணத்துக்காக காத்திருக்கிறேன்.
இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு இந்த உலகத்தில் இன்னும் வாழணுன்ற விருப்பம்லாம் கிடையாது. அதனால் எனக்கு இது இல்லை அது இல்லை நான் வாழல அப்படின்னா இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் தந்திருக்கிறார். எனக்கு வாழ விருப்பம் இல்லை. புரியுதா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வசதிகளையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அது அவருடைய கிருபை. நான் இன்னைக்கு உடுத்துகிற ஷர்ட் பேண்ட் முதல் கொண்டு நான் அணிகிற எல்லாமே தேவன் தந்தது, எனக்குரியது அல்ல. ஏன்னா நான் குப்பையிலேருந்து எடுக்கப்பட்டேன். அது எடுக்கப்பட்ட போது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அங்கேருந்து என்னை தெரிந்து கொண்டு உயர்த்தினவர் தான் இவ்வளோ காரியத்தையும் எனக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலக நாம்ஸ் பிரகாரம், இந்த உலகத்தில் இருக்கிற சட்டங்கள் பிரகாரம் சிலதெல்லாம் என் பேர் மேலே வாங்கியிருக்கலாம். ஆனால் எனக்குரியது இல்லை, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள், இயேசு கொடுத்தார். இயேசு பேரில் நான் போயிட்டு பில்டிங்கை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? பண்ணுவாங்களா? இல்லை அவருக்கு ஆதார் கார்டு வாங்க முடியுமா? நான் இல்லை வாகனத்தை பண்ண முடியுமா? அதனால் என் பேரில், மற்றபடி எல்லாம் அவரது தான். ஒருவேளை இப்படி வச்சுப்போமே, நான் அவர் கொடுத்ததுக்கு பினாமியாக இருக்கிறேன்னு வச்சுப்போமே. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பலர் சொத்தை பலர் பினாமியாக வச்சுருக்கிறாங்களே. இன்றைக்கி இயேசு கொடுத்தது தான் என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. என்னை ஆசீர்வதித்தவர் கர்த்தர், என்னை நடத்தி கொண்டு வருகிறவர் கர்த்தர், என்னை இவ்வளோ தூரம் வழிகாட்டுகிறவர் இயேசு தான். அவர் தான் உங்களை வழிநடத்த முடியும். எனவே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை தருகிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஒருவனும் அவர்களை என் கரத்திலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா, அவர்களை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதா கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அதுதான் இந்த பகுதி. இயேசுவின் கரத்திலிருந்து எடுக்க முடியாது, பிதாவின் கரத்திலிருந்து நம்மளை ஒருவனும் எடுக்க முடியாது. நீ மந்தியில் சேர்க்கப்பட்டணும், அவருக்கு செவி கொடுக்கணும், அவரை பின்பற்றணும், நித்திய ஜீவனை கொடுப்பார், நீ அழியவே மாட்ட. புரியுதா சொல்கிறது? அந்த இடத்துல நித்திய காலமாய் தேவனோடு கூட வாழப்போகிறாய். அவர் கையிலிருந்து ஒன்று நம்மளை யாரும் பறிக்க முடியாது, பிதாவின் கையிலிருந்து நம்மளை யாரும் படிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் ஒன்றாக இருக்கிறது போல நாமும் அவர்களில் ஒன்றாக இருக்கிறோம். அதனால தான் அவர் இருக்கிற ஸ்தலத்தில் நம்மளை அழைத்து கொண்டு போகிறார் நித்திய ஜீவனில். அதனால் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாயிருங்க. உலக மாயே, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழிஞ்சு போகிறது, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே கெட்டு போகிறது. எதுவுமே நிரந்தரமானதும் இல்லை, நித்தியமானதும் இல்லை, தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான இந்த வாழ்க்கைக்காக கவனம் செலுத்தாமல் வரப்போகிற நித்திய ராஜ்யத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்தும் போது அவர் உங்களை பலப்படுத்தி பாதுகாத்து நிலைநிறுத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். குறைகளெல்லாம் நீக்கி நிறைவாக்குவார், அற்புதமான பாதையில் நடத்துவார், தீமையை நன்மையாய் மாற்றுவார். தேவனோடு நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள், கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு இருக்கலாம், உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அவர்கள் அனுபவிக்கிற இன்பத்தை போல நீங்கள் அனுபவிக்காமல் ஒதுக்கி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நமக்கான பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கிறது. நிச்சயமாக கர்த்தர் தருவார். அதுதான் நிரந்தர வாழ்க்கை. 7 வருஷம் 1000 வருஷம் நித்தியமான பிதாவின் வீடு. அதுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே மந்தையில் இருங்க, அவருக்கு செவி கொடுங்க, அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஒருவனும் அவர் கரத்திலிருந்து உன்னை எடுக்கவே முடியாது. இயேசுவும் சரி, பிதாவும் சரி, கரத்திலிருந்து எடுக்கவே முடியாது. அவர் உன்னை பாதுகாப்பார், வழி நடத்துவார். இன்னைக்கு நீ எந்த பாதையில் போய் கொண்டிருந்தாலும் நீ அவருக்கு ஒப்பு கொடுத்துரு. ஒரு நித்திய வாழ்க்கையின் மீது நோக்கமாயிரு. உலக காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவரை உறுதியாக பற்றிக்கொள். நாம் ஜெபிக்க போகிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், கடைசி மணி நேரம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எச்சரிக்கையாக வாழுங்கள். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாளில் இந்த வசனங்களை தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாம மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மந்தையில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை வைத்து இந்த உலகத்தின் அதிபதி எங்களை பறித்து கொள்ளாமல் காக்க வல்லவராக இருக்கிறீர். உம்மோடவே நடக்க வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. இதுக்காக ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவங்க போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களில் இருந்தெல்லாம் விடுதலை கட்டளையிடும். மாம்சத்தின் இச்சைகள், சிந்தையில் போராட்டங்கள், இருதயத்தில் போராட்டங்கள், செயல்முறையில் போராட்டங்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை இறங்கி வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை உம்முடைய பலத்தினால் உருவாக்கி நிலைநிறுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தீமைக்கும் சாத்தானின் தந்திரங்களுக்கும் விலகி காத்து தெளிவான பாதையில் நடத்துங்க. உம்முடைய நாம மகிமைப்பட உயர்த்த கிருபை தாங்கப்பா. சாத்தானின் சகல தந்திரங்களுக்கு விலகி காத்து மேன்மையான காரியங்களை செய்யுங்க. உங்கள் பிரசனத்துக்குள்ள கரங்களுக்குள்ள அர்ப்பணிக்கிறேன், வழிநடத்துங்க. இவர்கள் உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறபடியால் உலகத்தில் வாழுகிற வர எல்லா நன்மையும் இவர்களை பின்பற்றுவதாக. உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசனமும் உம்முடைய தயவும் உம்முடைய இரக்கமும் இவர்களை மூடி மறைக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து மேன்மையான காரியங்களை செய்யுங்க. உங்கள் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை வச்சு இன்னொரு பகுதியை நான் உணர்த்தப்பட்டு அதை கொண்டு வந்தேன் ஓசையா தீர்க்கதரிசன புத்தகத்தில். ஆனால் நேரம் இதுக்குள்ளவே இந்த 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அவருடைய வருகை தாமதிக்குமானால் வரப்போகிற வெள்ளிக்கிழமை நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் அதை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஆனாலும் ஆண்டவரோடு நடங்க. கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. ஆனால் எப்போதும் ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். எனவே நாளை தினத்தில் ஒரு வருகை தாமதிக்குமானால் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியிலும் உங்களோடு கூட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வேன். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அதுவரை இப்போது நான் உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.